கடந்த நாள் ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஜெபத்தோடு இந்த வார்த்தையை தியானித்த போது, எதினால் நாம் இளைப்படைகிறோம்? சத்துருவின் மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? இவனை இளைப்படைய பண்ணணும், இவனை சோர்ந்து போக பண்ணிடணும். இந்த சோர்வினால தேவ சித்தத்துக்கு மாறான அநேக காரியங்கள் நம்மில் வெளிப்படும். தளர்ந்து போறதுனால, இளைப்படைவதனால தேவ சித்தத்துக்கு மாறானவைகளை நாம் செய்ய ஆரம்பிப்போம். எலியா என்ன சொன்னார்? சோர்ந்து போனதும், போதும் ஆண்டவரை, என்னை எடுத்துக்கொள்ளும், என்னை எடுத்துக்கொள்ளும். எலியா, நீ தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன் தான், உண்மைதான். ஆனால் உனக்கு நியமித்த ஓட்டத்தை நீ ஓடி முடிக்காமல் உன்னை என்னிடம் சேர்க்க முடியாது. இதுதான் உண்மை. நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்ல, எப்போ போனா என்ன? ஆண்டவரை என்ன தூக்கிருங்க ஆண்டவரே. இல்லை, ரட்சிக்கப்பட்டதும் நமக்கு பரலோகம் அப்படின்னா நம்ம அடுத்த செகண்ட் இந்த பூமியில் வைத்திருக்க கூடாதுல்ல. எதுக்கு தேவன் நம்மை வாழ வைக்கிறார்? நமக்கு ஒரு ஓட்டத்தை தேவன் போட்டிருக்கிறார், ஓட்டத்தை தேவன் நியமித்திருக்கிறார். அதை நான் ஓடி முடிக்கணும். அதை ஓடி முடித்ததான் எலியாவே உன்னை அழைத்து கொண்டு போக ரதம் வரும். நமக்கான ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது அவரே வந்து நம்மை அழைத்து கொண்டு போவார். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இந்த அனுபவம் தான் இருக்கணும். எத்தனை காலம் நியமித்திருக்கிறாருன்னு தெரியாது. ஸ்தேவானுக்கு கொஞ்ச காலம் தான் நியமித்திருந்தார், யோவானுக்கு நிறைய காலம் நியமித்திருந்தார். எனவே கொஞ்ச காலம் வாழ்ந்தவங்க பாவிகளும், நிறைய வருஷம் வாழ்ந்தவங்க பரிசுத்தவான்களும் கிடையாது. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலத்தை நிர்ணயித்திருந்தார். ஸ்தேவானுக்கு எத்தனையோ வருஷம் வயசாகி தான் செத்தார். அவரை கொல்லலாம் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, அவர் சாகலை. ஆனால் யோவான். ஆனால் ஸ்தேவான் அப்படி இல்லை, ஒரே ஒரு ஊழியம் தான், ஒரே ஒரு பிரசங்கம் தான், கதை முடிஞ்சிச்சு. ஆனால் அது முடியும் போது என்ன உண்டானது? அவன் ஆவியில் நிறைந்து வானத்தை பார்த்தபோது வானம் திறந்திருக்கிறதை பார்த்தான், மனுஷகுமாரன் எழுந்து நிற்பதை பார்த்தான். எதற்கு எழும்பி நிற்கிறார்? அவன் ஓட்டம் முடிஞ்சிட்டுப்பா, வா, அவனை வரவேற்பதற்காக. உடனே அவன் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜனங்களுக்காக மன்னிப்பு கேட்டான். ஆண்டவரே, இவர்களை மன்னியும் ஆண்டவரே. அவன் ஜனங்கள் என்ன நினைச்சாங்க? இவனை வாழ விடலை பாத்தியா அப்படின்னு. ஆனால் ஸ்தேவானுக்கு தெரியும், எனக்கு ஓட்டம் இதோடு முடியுது, இந்த இடத்துல என் ஓட்டம் முடியுது. எனவே அவன் சந்தோஷத்தோடு ஆவில் நிறைந்து தேவனை துதித்து தேவனிடமாய் சென்று விட்டான். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும். அந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும்னா நான் இளைப்படையக்கூடாது. எனவே தான் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். அப்ப இளைப்படைந்தவனுக்கு என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. எனக்கான ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க வேண்டுமானால் இந்த ஜனவரி 17 நான் கடக்கும்படி ஒரு தூரம் இருக்கிறது, அதை நான் கடந்தாக வேண்டும். இன்று நான் ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடினால்தான் எனக்காய் குறிக்கப்பட்ட நாளில் என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க முடியும். சிலர் பாருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சிலர் எக்ஸாமுக்கெல்லாம் படிக்க மாட்டாங்க. கடைசியில் நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், கடைசியில் பார்த்துக்கலாம், இது சிம்பிள், இது 2 மார்க் தானே, இது 2 லைன் தானே, கடைசி பார்த்துக்கலாம். எக்ஸாமுக்கு முந்தின நாள் புக்கை திறந்தா அவன் தலையே சுத்தம்ல, இது ஏன் புக்கு தானா இல்லை அடுத்த கிளாஸில் உள்ள அடுத்த டிபார்ட்மெண்ட் புக்கா, ஒன்றுமே தெரியாது. ஆமென். இதே போலதாங்க நம்முடைய விசுவாச ஓட்டம் இருக்குமானால் விசுவாச பரீட்சை உண்டு. நான் இன்று கடக்க வேண்டிய தூரத்தை நான் கடந்தால்தான் நாளை எனக்கு நியமித்த ஓட்டத்தை ஓட முடியும். இல்லை என்றால் இன்றைய ஓட்டத்தையும் சேர்த்து ஓட வேண்டும். அது கடினமாயிரும். அது இன்னும் என்னை சோர்ந்து போக பண்ணும், அது இன்னும் என்னை இழைத்து போக பண்ணும். இதனால பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னா, இவங்களை எப்படியாவது டல் ஆகிடணும், இவங்களை எப்படியாவது சோர்ந்து போக பண்ணிடணும். இவன் சோர்ந்துட்டானா இவனுக்கு ஓட முடியாது. பாருங்கள், ஏசபேலுடைய வார்த்தை நிமித்தம் எலியா சோர்ந்தான். உடனே ஆண்டவர் கோபப்பட்டு ஏசபேலை தட்டுனாரா, எலியாவை தட்டுனாரா? நம்ம எப்போ ஓடுவோம்? நீங்க ஏசபேல ஒரு தட்டு கொடுங்க. பல நேரத்தில் நம்ம அப்படித்தானே, ஆண்டவரை என்ன ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்க ஏசபேலுக்கு ஒரு தட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் நான் ஓடுறேன். தட்ட மாட்டார், நம்மளை தான் தட்டுவார். எலியா இருக்கிறது வரைக்கும் ஏசபேலை வச்சிருந்தார். எதுக்கு தெரியுமா? எலியாவே, உன்னுடைய ஓட்டத்துக்கு அவ தடையா இருப்பான்னு பயந்து தானே நீ சூரியச்செடி கீழே இருந்த. அவளுக்கு முன்னாடி உன்னை நான் ஓட வைப்பேன். ஆமென். நம்ம பல நேரத்தில் இவங்க இருக்கிறது வரைக்கும் என்னால் வாழ முடியாது, இன்னார் இருக்கிறது வரைக்கும் வாழ முடியாது. இந்த பிரச்சனை பல நேரத்தில் நம்ம இப்படி புலம்புவோம்ல, உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபம் இன்டைரக்டா பண்ணுவோம். பாருங்க, கொஞ்சம் அப்படி தூக்கிட்டீங்கன்னா
இயேசுவேல தொடவே இல்லை ஆண்டவர், வச்சிட்டாரு. எலியா கேட்ட அக்கினி இறக்குன ஆண்டவருக்கு இயேசுவேல தூக்குறதுக்கு எவ்வளவு நேரம் தான் வேணும்? இல்லை, அவ கண்ணு முன்னாடி உன்னை வாழ வைப்பேன் இல்லையாவே. அவ கண்ணு முன்னாடி உனக்கு நியமித்த ஓட்டத்தை நீ ஓட போற. அவ கையில தான் அதிகாரம் இருக்கிறது, அவ கையில தான் ஆட்சி இருக்கிறது, என்ன இருக்கட்டும். ஆனா உனக்கு விசுவாசத்தை துவக்குகிறவர் அதை முடிக்க வல்லவர். ஹalleluya, ஹalleluya. சில சொல்லுவாங்க, இவங்க இருக்கிறது வரைக்கும் என்ன ஆபீஸ்ல வேலை பார்க்கவே விட மாட்டாங்க. இவங்க இருக்கிறது வரைக்கும் அந்த வார்த்தை வல்லமை கர்த்தருக்குரியது. ஆமென். இளைப்படை சத்துரு, ஆமென், இப்படிப்பட்ட தந்திரங்களினால இளைப்படைய பண்ணி சோர்ந்து போக பண்ணுகிறான். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, நீ ஓடணும்னா இளைப்படையக்கூடாது. இளைப்படையக்கூடாதுன்னா கர்த்தருக்கு காத்திருக்கணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும். வேதத்திலிருந்து சில காரியங்களை எதனால இளைப்படைகிறோம், அவருடைய சுதந்திரம் எதனால் இளைப்படைகிறார்கள், அந்த இளைப்படைவதனாலே அவர்களில் வெளிப்படுகிற காரியங்கள் என்ன, ஆமென், அதிலிருந்து நம்ம வெளியே வர என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நான் ஒரு 5 காரியம் எழுதியிருக்கிறேன். நான் 5 பேச முடியுமான்னு தெரியவில்லை. முதல் ஆராதனையில் 3 தான் பேச முடிஞ்சது. ஆவியான நமக்கு பாயிண்ட் எல்லாம் முக்கியம் கிடையாது, நமக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம். ஆமென். கர்த்தர் நடத்துகிற பிரகாரம் ஆமென் நான் பேசும்படி விரும்புகிறேன். ஆவியானவர் பலப்படுத்தி பேச வைப்பாராக. முதலாவது, எதனால நாம் அதிகமாய் சோர்ந்து போகிறோம்? எடுத்து வாசிங்கள். யாத்திராகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்கள். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் முச்செடியில் எழுந்தருளி மோசையோடு பேசுகிறார். இந்த மோசே 40 வருஷம் எகிப்தில் வாழ்ந்தவன், வளர்ந்தவன். அங்கிருந்து வனாந்திரத்துக்கு வருகிறான். அடுத்த 40 வருடம் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கிறான். கரெக்டாக அவனுக்கு வயசு 80 ஆகும்போது கர்த்தர் முச்செடியில் எழுந்தருளி மோசையோடு பேச ஆரம்பிக்கிறார். பேசும்போது சொல்லுகிறார், நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புகிறேன். மோசை பார்க்கிறார். ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, அதுக்கு நான் ஏமாத்துறோம். மோசை முதல்ல எதை முன்வைத்து எஸ்கேப்பாக பார்த்தார் தெரியுமா? இதற்கு எனக்கு தகுதி இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் தானப்பா அனுப்புறேன், நீ வா. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்துட்டார். அடுத்து பார்க்குற, ஆண்டவரை என்ன நம்ப மாட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ற, கையில் இருக்க கோலை கீழே போடு. மோசையுடைய ஏம் என்ன? எதையாவது சொல்லி பேக் வாங்கிடணும். ஏன்னா மோசை ரொம்ப இளைத்து போயிருந்தவன். ரெண்டாவது சொல்ற, ஆண்டவரே நம்ப மாட்டாங்க ஆண்டவரே, நான் போய் வேஸ்ட் ஆண்டவரே, வேற யாரும் நம்ப மாட்டாங்க. மோசை கையில் இருக்கிற கோலை கீழே போடு. கீழே போட்டாச்சு, பாம்பாயிட்டு. இப்போ அது வாழை பிடிச்சா மீண்டும் கோலாயிட்டு. ஓகேவா? அந்த கொஸ்டின். இனி என்ன சொல்ல? ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் பேசினதுக்கு முன்பாகிலும் பேசினதுக்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல. மோசே, உன் வாயோடு இருந்து நான் பேசுறேன், இதுக்கு மேல என்ன வேணும்? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே வேற யாரையாவது அனுப்புங்க. அப்படி என்றால் மோசே சொன்ன காரணங்கள் ஒன்றும் அல்ல அவன் போக விரும்பாதது. அவன் ஏன் போக தயங்கினான்? அவனுக்கு பேச தெரியாததுனாலே. அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டாரே, நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன்னு. அவனை நம்பாததுனாலே. அதுதான் ஆண்டவர் அற்புதத்தை, அடையாளத்தை கண்ணு முன்னாடியே காட்டி கொடுத்துட்டாரே. அவன் தகுதி இல்லை என்று எண்ணினதுனாலே. அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டாரே. அப்படி இருக்க ஏன் அவன் போக தயங்கினான்? நீங்கள் பைபிள் ஃபுல்லா படிக்கும்போது ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். அவன் எகிப்தை விட்டு வருவதற்கு அவன் பயந்து வந்தான் என்று எழுதப்பட்டிருந்தாலும் வேதம் முழுவதும் பார்க்கும்போது ஒன்று தெரியும். என்ன தெரியுமா? அவனுடைய சொந்த ஜனங்கள் அவனை அங்கீகரிக்கவில்லை. இவனா எங்களுக்கு தலைவனா இருக்க போகிறான், அவனுக்கான அங்கீகாரம் அவனுக்கு கிடைக்காததும் அவன் சோர்ந்து போயிட்டான். சோர்ந்து போய் வெளியே வந்துட்டான். அந்த ஜனங்கள்ட்ட ஆண்டவர் அனுப்பு தீர்மானித்த போது அவன் வேண்டான்ட்டான். அவன் அந்த காரியத்தை டைரக்டா சொல்லாம வேற காரணங்களை முன்வைத்து விலக பார்த்தான். ஆனா யாருக்கிட்ட கதை நடக்குமா? ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. பல நேரத்துல நம்ம சோர்ந்து போக காரணம் என்ன தெரியுமா? நமக்கான அங்கீகாரம் கிடைக்காம போகும்போது. அதிகமாய் நம்ம வீட்டில், நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துல, ஏன் சர்ச்சில் நமக்கான அங்கீகாரம் கிடைக்காம போகும்போது நம்ம என்ன செய்வோம்? ஒரு இடத்துல போய் நம்ம பேசி நம்ம பேச்சே எடுபடலைன்னா நம்ம என்ன செய்வோம்? பேசாமல் அங்கேருந்து ஒதுங்க தான் பார்ப்போம். வேண்டாம், இங்கே நமக்கு இங்கெல்லாம் நம்ம செல்லா காசு,
நம்ம ஒதுங்கணும். அவன் அப்படி ஒதுங்கி 40 வருஷம் கழித்தான். இப்போ கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஏன் அங்கீகாரம் கிடைக்கல? நீங்க போறீங்க, நீ உண்மையா ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஆனாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம போகும்போது சோர்ந்துரும். அது எங்க, அது படிக்கிற இடத்துலனாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துலனாலும் சரி, ஊழியத்துலனாலும் சரி, எங்க ஆனாலும் சரி, சூழ்ந்திருக்கிறவர்கள் நடுவில் அங்கீகாரம் இல்லை என்றால் நாம் சோர்ந்து போயிடுவோம். அந்த இடத்துல அதுக்கப்புறம் தொடர்வதற்கு மனம் விரும்பாது. மோசே விரும்பவில்லை. மோசே ஒதுங்கி கொண்டான். நான் தனியா வனாந்தரத்தில் இருந்துட்டு போறேன், அங்கீகாரம் இல்லாம செல்வ செழிப்பான எகிப்தில் வாழ்வதை காட்டிலும் யாருக்கும் ஒரு தொந்தரவு இல்லாம நான் வனாந்தரத்தில் இருந்துட்டு போறேன். ஆண்டவர் திரும்ப இவன் சொன்ன காரணங்கள், இதை சொல்ல முடியல ஆண்டவர்கிட்ட. அவன் வேற காரணங்களை வைக்கிறான். ஆண்டவரே நான் ஏமாத்துறோம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவரே என்ன நம்ப மாட்டாங்க, என்ன அற்புதம், உன் கையிலே அற்புதத்தை தாரு. இல்ல ஆண்டவரே நான் திக்குவாயன், நான் வாயோடு இருந்து பேசுறேன். இது இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இல்ல ஆண்டவர் வேற யாரையாவது அனுப்புங்க. சத்துருவின் தந்திரத்தை கவனியுங்கள். சோர்ந்து போனது நிமித்தம், இளைத்து போனது நிமித்தம் மோசே செய்தது என்ன? அழைப்பை தட்டினான். சத்துரு ஏன் சோர்ந்து போக பண்ணுவதில் குறியா இருக்கிறான் தெரியுமா? ஏன் இளைத்து போக பண்ணுகிறதுல குறியா இருக்கிறான் தெரியுமா? உனக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டதுண்டானால் உன் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை, உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நீ தட்டணும். இதுதான் பிசாசின் நோக்கம். எனவே ஒவ்வொரு என்னைக்கும் ஏதோ ஒரு மன வருத்தத்தை உண்டாக்கி, ஏதோ ஒரு காரியத்தை உண்டாக்கி உன்னை ஒதுங்க வைத்தான். நீ ஒதுங்குகிறவளோ அல்ல, நீ ஓடுகிறவன். ஆமென். உன்னை ஒதுங்கும்படி அல்ல உனக்கு கிருபையை தந்தது, உனக்குள்ள விசுவாசத்தை துவக்கினது, உனக்காய் நியமித்த பாதையில ஓடுவதற்காக தான் உனக்கு தேவன் விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் தியானித்த போது, ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, மோசேக்கு அங்கீகாரம் இல்லையா ஆண்டவரே? அப்போ அவன் இளைப்படைந்தது உண்மைதான் ஆண்டவரே. அப்படி இருக்க ஏன் ஆண்டவர்? தேவன் கோபப்பட்டாராம். தேவன் வருத்தப்படல, ஆண்டவர் கோபப்பட்டார். அதுதான் ஆச்சரியம். என்ன ஆண்டவரே, அவனுடைய விஷயத்துல நியாயம் இருக்கல ஆண்டவரே, அவனுடைய துக்கத்துக்கு நியாயம் இருக்கல ஆண்டவரே. அப்படி இருக்க நீங்களும் வருத்தம் தான் ஆண்டவரை படணும். ஆனா நீங்க ஆண்டவரை கோபப்பட்டீங்க. ஆண்டவர் எனக்கு கற்று தந்தார். அவன் அங்கீகரிக்கல, இவன் அங்கீகரிக்கலன்னு தான் பார்க்கிறானே தவிர, முச்செடியில் எழுந்தருளி நான் அவனை அங்கீகரித்ததை அவன் பார்க்கவில்லையே. இன்னும் மோசே பார்க்கவில்லையே. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உலகம் உங்களை அங்கீகரிக்காமலே போகட்டும், கடைசி வரை என்னவும் சொல்லிட்டு போகட்டும். பவுல் சொல்லுகிறார், எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. யார் எப்படி பார்த்தா என்ன, யார் எப்படி நினைத்தா என்ன, என்னை அங்கீகரிக்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறான் சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி glory 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 hallelujah. எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தா இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். தாவீது ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தீர். இந்த வார்த்தை பல முறை பேசி இருக்கிறேன், ஆனாலும் என்னை ரொம்ப பலப்படுத்தின வார்த்தை. ஏன்னா தாவீது சூழ்ந்திருந்தவங்க தாவீதை பார்த்த விதம் வேற. தாவீதின் தகப்பன் ஆகாதவனாய் பார்க்கிறான். அதாவது உறவுல ஒரு பெரிய உறவுல தகப்பன் உறவு. சாமுவேல் பிள்ளைங்களை கூட்டிட்டு வானாரு, இவனை மட்டும் விட்டுட்டான். தாவீது விஷயம் அறிந்து என்ன சொல்லியிருப்பான்? அப்பாவா இப்படி பண்ணாரு இல்ல? சில காரியங்கள் நடந்தது வேதனையாகும், ஆனா அதை விட வேதனை இவங்களா இப்படி சொன்னாங்க. அப்பாவா இப்படி பண்ணாரு, அப்பாவா என்ன வேண்டான்னாரு. அவன் தாவீதின் சகோதரர்கள் அவன் மேல அபிஷேகம் வைக்கப்பட்டதை அறிந்தும் அவனை பார்த்து சொன்னாங்க, நீ அகங்காரம் உள்ளவன். தாவீது சோர்ந்து போறதுக்கு இதுக்கு மேல என்னங்க வேணும்? நேசித்து கைப்பிடித்த மனைவி தாவீதை அற்பமா பார்த்தா. சோர்வு மேல சோர்வு, தாவீதை இளைத்து போக பண்ண என்னெல்லாம் ஆயுதங்களை யார் மூலமாலாம் கிரியை செய்யறான் பாருங்க. அடுத்து மாமனார் சவுல் வாழ்நாள் சத்துருவாய் பார்த்தான். ஆசையா வளர்த்த மகன் அப்சலோம் ஒரு விரோதியை பார்க்கறது போல பார்த்தான், கொல்ல வகை தேடினான்.
இது நடுவில் தாவீதுக்கு எப்படி ஓட முடிந்தது? எப்படி ஓட முடிந்தது தெரியுமா? அவர் என்னை எப்படி பார்க்கிறார் அப்படி பார்த்தான். அதுதான் சொல்லுகிறார், நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்து யாரும் அறியாத சொல்லுங்க, அழகான கண்கள், அழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்தனா. மோசே சோர்ந்து போனது நிமித்தம் அவனை நோக்கி வந்த அழைப்பை நிராகரித்தான். தேவனுக்கு எங்க கோபம் வரும் தெரியுமா? நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையும் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பையும் நம்ம இப்படி தட்டி விடும்போது, வேண்டாண்டவரே, அது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கும். ஏன் சோர்ந்து போகிறோம்? மனுஷன் என்னை அங்கீகரிக்கவில்லை என்று நினைக்கும் போது சோர்ந்து போகிறோம். தேவன் அங்கீகரித்தாரே, தேவன் அங்கீகரித்ததின் அடையாளம் என்ன? உன்மேல் தெளிக்கப்பட்ட இரத்தம். தேவன் அங்கீகரித்ததின் அடையாளம் என்ன? என்னை அடிமை என்கிற அடையாளத்தை மாற்றி பிள்ளை பிள்ளைங்கிற ஸ்தானத்தில் கொண்டு வந்து விட்டார். தேவன் அங்கீகரித்ததின் அடையாளம் என்ன? அருமையான கிருபையால் என்னை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறார். யார் என்ன நினைத்தா என்ன, யார் என்ன சொன்னா என்ன, யார் பவுல் ரட்சிக்கப்பட்டு சீஷர்களோட இடத்துல வந்தபோது அவனை அங்கீகரிக்கவில்லை. உடனே பவுல் பின்வாங்கி போயிட்டானா, சோர்ந்து போயிட்டானா? இல்ல. கலாத்தியருக்கு எழுதும் போது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அவர்கள் அறிந்த போதுன்னு சொல்றாரு. ஆமென். ஒரு நாளை கர்த்தர் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை இன்று உனக்கு தெரியுமானால் உன்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு தெரியாது. அதனால உன்னை அங்கீகரிக்கவில்லை. அதை குறித்து சோர்ந்து ஒதுங்கிக் கொள்ளாதே. உனக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிரு. உனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை இன்று நீ அறிந்தது போல நாளை உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. மோசேய உன்னையா எனக்கு தலைவனா வச்சவன் சொல்லிட்டு யார் யார் நிராகரித்தார்களோ அதே இடத்துக்கு கொண்டு போனார். அவர்களுக்கு தலைவனாகவே வைத்தார். வச்சுட்டு ஆண்டவர் எது செய்யணும்னாலும் மோசே கையை உயர்த்தணும். ஹல்லேலூயா. அப்போ ஜனங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு மோசே மேல இருக்கிற மதிப்பை கூட்ட வச்சுட்டார். ஆமென். வாதை வர்றதுக்கும் மோசே கை நீட்டணும், வாதை நிற்கிறதுக்கும் மோசே கை நீட்டணும். ஆமென். நம்முடைய பைபிளில் 71 சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். மோசையை கொண்டு போனாருங்க. அவன் எல்லாம் மேன்மையை பெருக பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் மோசைக்கு பயந்தார்கள்னு. மோசைக்கு பயந்திருந்தார்கள். நாம் நம்முடைய மேன்மையை பெருக பண்ண முடியாது. அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே நாம் நம்முடைய சுயத்தை சார ஆரம்பிச்சிடும், மாம்சத்தை வெளிப்படுத்திடுவோம். பவுல் அதான் சொல்றார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் மோசையை கொண்டு போய் அவனுடைய மேன்மையை பெருக பண்ணுகிறார். இனி ஏதாவது நடக்கணும்னா மோசை கேட்கணும். உங்க குடும்பத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் இல்லையா? அதனால நீங்க ஒதுங்கிடாதீங்க, ஓடிட்டே இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நாளை உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் அறிவார்கள். எப்படி அறிவார்கள் தெரியுமா? உங்களுடைய மேன்மை அவர் பெருக பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. மனுஷன் அங்கீகரிக்கவில்லை என்று எண்ணுகிறவன் ஒதுங்குவான். கர்த்தர் என்னை அங்கீகரித்து இருக்கிறார் என்று எண்ணுகிறவன் ஓடுவான்.